Hi everyone, welcome to JM Cooking. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வச்சு 2 டிஷ் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் மொறுமொறுப்பான டேஸ்டான வாழைப்பூ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வாழைப்பூவோட இதழ்களை எல்லாம் நீக்கிட்டு அதுக்குள்ள இருக்க வாழைப்பூக்களை சேகரிச்சுக்கோங்க. அதுல இருக்க இந்த பகுதியை நமக்கு தேவையில்லை, அதை நீக்கிடுங்க. இந்த பகுதியும் தேவையில்லை, நீக்கிடுங்க. இதே மாதிரி எல்லா பூக்கள்லையும் இருக்கிற அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கிட்டு மோர்ல கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூக்களை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் கழிச்சு மோர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1/2 கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மோர்ல ஊற வச்ச வாழைப்பூக்கள் இதோட சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் ஸ்டவ்ல வச்சு பேன் ஹீட் ஆனதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண வாழைப்பூக்களை சூடா இருக்க எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. பொன்னிறம் ஆகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்க வாழைப்பூ நல்லா வெந்து வெளியில கிறிஸ்பியா இருக்கும். உங்களோட டேஸ்டியான சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்றத இப்போ நீங்களே பாருங்க. அடுத்து வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாழைப்பூவோடைய நடுப்பகுதியை எடுத்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூக்களை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 3 விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இல்லாமல் குறக்குறப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டை ப்ரெஷர் அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். குக்கரை விசில் போடாம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேன் சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு
1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூட்டுல ஊற்றி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஜெயம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.